இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்விட்ச் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைலில் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் அப்படின்னு கொடுத்துக்குறோம். இன்டீஜரில் மெயின் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுக்கிறோம். ஓப்பன் பேராந்திசிஸ் போட்டுட்டு கேரக்டரில் ஓபிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கேரக்டருங்கிறது டேட்டா டைப். டபுளில் அதே மாதிரி டபுள்ங்கிற டேட்டா டைப்பில் நம்பர் 1 நம்பர் 2ங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். என்டர் அண்ட் ஆப்ரேட்டர் 4 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதுக்கப்புறம் ஸ்கேன்எஃப்பில் ஓபிங்கிற வேரியபிளை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். பிரிண்ட்எஃப்பில் என்டர் 2 ஆப்பரண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸ்கேன்எஃப்பில் %1 long f அதே மாதிரி %lf அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஸ்விட்சில் ஓபிங்கிற வேரியபிளை வாங்கியிருக்கோம். ஓபிங்கிற வேரியபிளுக்கு அப்புறம் ஸ்விட்ச் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். கேஸ் 1 என்னன்னா அடிஷன். பிரிண்ட்எஃப்பில் என்னன்னா 1lf ப்ளஸ் 1lf %1lf is equal to %1lfன்னு கொடுத்துருக்கோம். நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். பிரேக் கொடுத்து கேஸ் 2ல் சப்ராக்ஷன். பிரிண்ட்எஃப்பில் நம்பர் 1 நம்பர் 2 is equal to ஓபி அப்படிங்கிறத வாங்கியிருக்கோம். அப்போ நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கேஸ் 3ல் மல்டிப்ளிகேஷன். பிரிண்ட்எஃப்பில் நம்பர் 1 மல்டிப்ளை நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணணுங்கிறது, எதில் ஸ்டோர் பண்ணணுங்கிறத பிரேக் கொடுத்துட்டு கேஸ் 3ல் டிவிஷனில் இஃப் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷனில் நம்பர் 1 டிவைடட் பை நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். எல்ஸ் பிரிண்ட்எஃப் எரர் டிவிஷன் பை 0 பிரேக் கொடுத்துட்டு டிஃபால்ட் ஃபங்க்ஷனில் பிரிண்ட்எஃப் எரர் ஆப்ரேட்டர் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். க்ளோசிங் பேராந்திசிஸ் யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் 0 கொடுத்துட்டு ப்ரோக்ராமை எண்ட் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். முதல்ல அடிஷன், என்டர் 2 ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 6ன்னு கொடுத்துறோம். 11 ஆன்சர் வருது. அடுத்தது திரும்பி ரன் பண்ணுறோம். இப்போ என்ன ஆப்ரண்ட்னு கொடுத்துருக்கோம்னா சப்ராக்ஷன் ஆப்ரண்ட் கொடுத்துருக்கோம், ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். இப்போ 2 ஆப்ரண்ட்னு கேட்கும். 5 - 3 2ன்னு ஆன்சர் வரும். இப்போ திரும்பி ரன் பண்ணிடுறோம். மல்டிப்ளிகேஷன், என்டர் 2 ஆப்பரண்ட்னு கேட்கும். 5 6ன்னு 5 6 அப்படின்னு கொடுத்துருவோம். 13 ஆன்சர் வரும். அதே மாதிரி டிவிஷனுக்கு கொடுத்தோம்னா 6 டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்தோம்னா 3ன்னு ஆன்சர் வரும். இதுவே வந்து நம்ம வந்து டிவிஷனுக்கு ஒரு எரர் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து 5 டிவிஷன் 5 டிவைடட் பை 0 அப்படின்னு கொடுத்தோம்னா எரர் டிவிஷன் பை 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த 4 ஆப்ரேட்டர் தவிர வேறு ஏதாவது சிம்பிள் கொடுத்தோம்னா அது வந்து எரர் காமிக்கும்.
5 divided by 6ன்னு கொடுத்துருக்கோம். எரர் ஆப்ரேட்டர் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு வரும். ஆப்ரேட்டர் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு வரும். இதில் வந்து நாம் கொடுத்த இந்த 4 ஆப்ரேட்டர் தான் வந்து ஸ்விட்ச் கேஸில் மாற்றி மாற்றி ரன் பண்ணி பார்க்கலாம். இதை தவிர மற்ற சிம்பிள் கொடுத்தோம்னா டிஃபால்ட் ஃபங்க்ஷனாக எரர் ஆப்ரேட்டர் இஸ் நாட் கரெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்படி தான் வந்து ஸ்விட்ச் ப்ரோக்ராம் போடணும். இதிலே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா போட்டு பாருங்கள்.